நீங்க மட்டும் புதுசா போன் பண்ணியிருந்தீங்களோ? ரைட், ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எது வரைக்கும் வாசிக்கணும்? முடிஞ்சிச்சு. இது கண்டிப்பா எங்க வராது? ஃபர்ஸ்ட் வராது, ரீட் பண்ண வேண்டாம். அடுத்தது சிமிலர்லி, ஃபர்ஸ்ட் வராது. இதை சேர்த்துருவோமா? சேர்த்துருவோமாங்க? ஆன்சர் என்ன போட்டீங்க? ஏ சி பிடியா? சரி, இது வருமான்னு சொல்லுங்க. பிடிஏசி வருமா வராதான்னு சொல்லுங்க. இங்க பாருங்க, the list, sorry, it has also asked for details. it எது நமக்கு தெரியாது. also வர போட்டிருக்காங்க. ask for details about the search committee and the list of the applicants for the post. BD போட்டோமா? அடுத்தது similarly states that have initiated the appointment process but without any definite timeline. timeline இல்லாம இனிஷியேட் பண்ணவங்களை எல்லாம் have been asked to complete the process within a specified time. வருமா வராதா? வருமா வராதா? வரும். ஏன் அப்படின்னா ஏசி ஒரு சென்டென்ஸ், பிடி ஒரு சென்டென்ஸ். சரியா? அப்ப நான் ஏசி பிடியும் போட்டுக்கலாம், இங்க பிடிஏசியும் போட்டுக்கலாம். இது என்னது? பாராஜம்பிள் தானே. இதுக்கு முந்தின சென்டென்ஸ்ல ஒண்ணு இருந்து இங்க ஆல்சோ வரலாம் தானே. இவங்க என்ன டவுட் கேக்குறாங்க தெரியுமா? ஆல்சோல நீ எப்படி நீ ஆரம்பிப்ப அப்படின்னு கேக்குறாங்க. முந்தின சென்டென்ஸ் ஒண்ணு வந்து இங்க எப்படி ஆரம்பிக்கலாம்? ஆல்சோன்னு ஸ்டார்ட் பண்ணலாம். அப்ப இதுவும் போடலாம், இதுவும் போடலாம். ஆப்ஷன்ல இது மட்டும் தான் இருக்கும். ஆன்சர் எதுதான்? பிடிஏசி. புரிஞ்சுட்டா? சிமிலர்லி எதுக்கு இருக்குன்றதும் பாராஜம்பிள்ல தான் நம்மளுக்கு தெரியும். சரி, ஃபர்ஸ்ட் வருமா வராது? அதை சொல்லுங்க. வராது. இது வருமா? இன்ஃபேக்ட் என்ன எடுத்தாங்க? சொல்ல போனா சொன்ன விஷயத்த திருப்பி அழுத்தி சொல்லுவாங்க. சோ இதுக்கு முன்னாடியே ஏதோ ஒண்ணு சொல்லியிருக்காங்க, அதை அழுத்தி சொல்ல போறாங்க. ஃபர்ஸ்ட் வராது. ஃபர்ஸ்ட் வருமா அப்படின்னா எந்த வார்த்தை இருக்கு? இட்ஸ் வராது. ஏன்னா டக்கு டக்கு டக்குன்னு பண்ணணும். அடுத்தது போடணும். ஃபர்ஸ்ட் டி வரும். சரியா? ஆப்ஷனை வச்சு ஃபர்ஸ்ட் டி வரும். இப்ப போடுங்க. Nearly 2 decades after the passage of the Right to Information Act. இந்த ஆன்சர் போட்டீங்களா போடலையா? சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்டுக்கு ஆன்சர் போடலையா? நான் ஃபர்ஸ்ட் உங்கள்ட்ட என்ன சொன்னேன்? சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் எரர் போட சொன்னேன்ல. இதுக்கு ஆன்சர் என்னது? டி ஃபர்ஸ்ட் போட்டுட்டேன். சரியா? It is quite apparent that governments, at least sections of it, are uncomfortable with it. That's economic. Uncomfortable with. But DACB. First வரலாமா அப்படின்னு சொல்லுங்க. வரலாமா? எப்படி வாசிக்கணும்? Nearly 2 decades after the passage of Right to Information Act. RTI Act பாஸ் பண்ணி 20 வருஷம் ஆயிடுச்சு. வெளிப்படையா தெரியுது. என்ன வெளிப்படையா தெரியுதுன்னா, கவர்மெண்ட்ஸ் ஃபுல் கவர்மெண்ட் இல்லைனாலும் செக்ஷன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட், செக்ஷன்ஸ் ஆஃப் இட் இருக்குல்ல. இட்னா எது? கவர்மெண்ட்ஸ். இதெல்லாம் எப்படி இருக்கு? எதுல அன்கம்ஃபர்டபுளா இருக்கு? ஐடியா. என்ன ஐடியா? டிரான்ஸ்பரன்சி அண்ட் எம்பவர்மெண்ட் அசோசியேட்டட் வித் இட். இட்னா என்னது? கவர்மெண்ட். அதான் இட்னா கவர்மெண்ட். இந்த இட் என்னது? ரெண்டு டெக்கேட் ஆயிட்டுங்க. வெளிப்படையே தெரியுது. கவர்மெண்ட் இல்லைன்னா செக்ஷன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட்ல அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. எதுல அன்கம்ஃபர்டபுளா இருக்கு? இந்த ஐடியா. என்ன ஐடியா? டிரான்ஸ்பரன்சியும் எம்பவர்மெண்ட்டும் எது கூட அசோசியேட் ஆயிருக்கு? எது கூட அசோசியேட் ஆயிருக்கு? இந்த ஆர்டிஏ ஆக்ட் கூட அசோசியேட் ஆகி இருக்குது.
அதுதான் இவனுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. சரியா? முழு கவர்மெண்ட்டுக்கு இல்லைனாலும் பார்ட்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட்டுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. அப்ப இந்த இட் என்னதுன்னா சரி, இது எத்தனாவது பிக்ஸ் பண்ணிருக்காங்க? 6. சரி, இது ஃபர்ஸ்ட் வர வாய்ப்பு இருக்கு. கரெக்டா? ஹவர் ஃபர்ஸ்ட் வருமா? ரைட். எந்த வார்த்தை இருக்கு? ரைட். ஓகே, இது ஒரு க்ளூ, பட் இது ஃபர்ஸ்ட் வராது. அடுத்தது எந்த வார்த்தை இருக்கு? அனதர் வே. ஃபர்ஸ்ட் கிடையாது. டி தான் ஃபர்ஸ்ட், அப்படிதானே? The court has sought to impart some urgency to the matter. மேட்டருக்கு சில urgency கொடுக்க பார்த்திருக்கு கோர்ட். ரைட். By directing the Department of Personnel and Training to spell out in 2 weeks the timelines for completing the selection process and notifying the appointments of the 8 information commissioners in the CEIs. சி தானே? கோடு போடாம இருக்கேன், மாத்தி இருக்கு. சரி, ஓகே, கோடு போடாம இருந்தாலும் தெளிவா இருக்கு. டிவிஏசி. சரி, ஃபர்ஸ்ட் வருமா வராதா அதை மட்டும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வருமா? சம் அர்ஜென்சி டு த மேட். எந்த மேட்ரு தெரியாது, எந்த மேட்ருன்னு சொல்லல. அப்ப இதுக்கு எங்க வராது? ஃபர்ஸ்ட் வராது. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கண்டுபிடிச்சிடலாமாங்க? எவ்வளவு நேரம் ஆகும் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கண்டுபிடிக்க? பேராஜெப்ல ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ஸ்டார்ட் பண்ணி போட்டுட்டு இருக்கீங்க. எவ்வளவு நேரம் ஆகும் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கண்டுபிடிக்க? ஒரு நிமிஷம். ஏதாவது டவுட் வந்துச்சு நடுவுல 10 சென்டென்ஸ்ல 10 செகண்டுக்கு 10 சென்டென்ஸுக்கும் 5 செகண்ட் போட்டீங்கனாலே 50 செகண்ட் முடிஞ்சிட்டு ஃபர்ஸ்ட் கிடையாதுன்னு தெரிஞ்சிட்டு ஒரு நிமிஷத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கண்டுபிடிச்சிருக்கலாம். கண்டுபிடிச்சது யார்? கரெக்டா கண்டுபிடிச்சது கை தூக்குங்க. 1 2 3 4 5. இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியமாங்க? தமிழ் மீடியம். எத்தனை மெயின்ஸ் எழுதிருக்கீங்க? இங்கிட்டு கை தூக்குனது யாரு? வாய்ஸ்ல ஜாலியா போடுறீங்க என்ன? அதான் கண்டுபிடிக்க மாட்டேங்க. அடுத்த ஒரு டெஸ்ட் இருக்கு, அதுல பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க கஷ்டமாங்க இது? ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க கஷ்டமா? சரி, ஏன் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கல அது சொல்லுங்க. சொல்லுங்க. ஆர்டர் பண்றதுக்கே டைம் முடிஞ்சிட்டா? 7 நிமிஷம் கொடுத்தனே, ஆர்டர் பண்றதுக்கு டைம் முடிஞ்சிட்டா? ஆர்டர் பண்றது 2 இது ஆர்டர் பண்றீங்க, 2 தானே? 3ஆ? சரி, 3க்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 3 சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட் போட 3 சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட் போட எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 3 நிமிஷம் ஆகுமா? நான் கேட்கறது லாஜிக்கல் தானே. 3 சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட் 3 நிமிஷம் வச்சுக்கிடுங்க. ஏதாவது கொஸ்டின் ஒன்று இருந்துச்சா? ரைட், 5 நிமிஷம் வச்சுக்கிடுங்க. மீது 2 நிமிஷம் இருந்துச்சு இல்ல? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம் தானே? இப்போ நீங்க எனக்கு சொல்லுங்க, நான் வந்து டெஸ்ட்ல எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் வருது, இந்த எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் வரும்போது இப்படிதான் சொங்கித்தனமா போடுவீங்களா என்ன? எப்படி போடுவீங்க? வேகமா போடுவீங்கல்ல. அப்ப இப்ப ஏன் அப்படி போட மாட்டேங்க? போடுறதுல என்ன பிரச்சனை? 7 நிமிஷம் கொடுத்தா இல்ல மேக்சிமம் நான் முடிக்கணும்னு ஏன் நினைக்க மாட்டேங்க? சரி, எதுல எரர் இருக்குன்னு சென்டென்ஸ் 3 என் கை காமிக்கிறவங்க மட்டும் சொல்லணும். சரியா? சென்டென்ஸ் 3ல எரர் இருக்கு, நீங்க சொல்லுங்க. ஒரு நிமிஷத்துல கண்டுபிடிச்சிடலாங்க ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். சரியா? 3 ரீஅரேஞ்ச்மெண்ட் இருந்துச்சா? 3க்கு 3 நிமிஷம் வச்சுக்கிடுங்க. இங்க எரர் இருக்கு, கண்டுபிடிக்கலையா? டைம் தான் கொடுத்தது, கண்டுபிடிச்சிங்களா இல்ல? எந்திங்க எந்திங்க. நீங்க ஃபாருக்கு அப்புறம் ஃபார் வாண்ட் ஆஃப் தப்பு. ஏன் சொல்லுங்க.
எரர். புரியல. டீஃபண்டா டீஃபங்க்டா டீஃபங்க்ட். நீங்க ஜவஹர் கூப்பிடுங்க. ஜவஹர் சொல்லுங்க. வாண்டிங்கா? நீங்க இந்த கிளாஸ் பாத்தீங்களா பாக்கலையா? இந்த கிளாஸ்ல இந்த வாண்ட் நான் சொன்னனா சொல்லலையா? சொன்னேன் தானே. வாண்ட் தப்புன்னு சொன்னனா? கரெக்டுன்னு தானே சொன்னேன். வாண்ட்ங்கிறது நவுனா வரும்போது என்ன மீனிங் வரும்னு? லேக். வாண்ட்ங்கிற வார்த்தை வேர்பா வர்ற எல்லா வார்த்தையும் நவுனா அப்படியே வரும். வாண்ட்ல லேக் அப்படின்னு. அவங்களுக்கு கூடுங்க உங்க ரோ ஃபுல்லா அந்த சைடு. நோ எரர்னா நோ எரர் சொல்றோம். இங்கிட்டு உங்களுக்கு கேட்கவே இல்லை. சரி பரவாயில்ல சொல்லுங்க. பரவாயில்ல சொல்லுங்க. எந்திரிச்சிட்டீங்க சொல்லுங்க. டிஃபங்க்ட் ஃப்ரம்மா? டிஃபங்க்ட் ஃப்ரம். சரி ஃபிக்ஸட் ப்ரொபோர்ஷன் இவங்களை மார்க் பண்ணி வச்சுக்கிடுங்க. படிக்கணும். நெக்ஸ்ட் பின்னாடி நீ எந்திங்க சீக்கிரம் சொல்லுங்க. டிஃபங்க்ட் தான் தப்பா? இங்க தெரியல. டிஃபங்க்ட் தானா? டிஃபங்க்ட் ஃப்ரம்மா? அப்போ டிஃபங்க்ட் தான் தப்பு. சரி எந்திங்க. திருப்பி சொல்லுங்க. திருப்பி சொல்லுங்க. எப்படி தெரிஞ்சது உங்களுக்கு? யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? பின்னாடியும் சொல்லிட்டாங்களா? பிரிசிலாக்காவா? சரி இந்த இருக்கு. இங்கதான் எரர் இருக்கு. என்ன பண்ணணுங்க? சென்டென்ஸை ஸ்பிளிட் பண்ணணும். கஷ்டமா? இது கொஸ்டினா சென்டென்ஸா? கொஸ்டினா சென்டென்ஸா? சென்டென்ஸ். அப்ப சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் தான் என்ன வரணும்? அப்படிதானங்க. சென்டென்ஸ்னா சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் தான் யார் வருவா? verb வருவா. கொஸ்டின்னா எப்படி போடுவோம்? verb போட்டு சப்ஜெக்ட். கேன் யூ பிளே ஃபுட்பால்? ஹவு கேன் யூ டூ திஸ் அப்படின்னு கேட்போம். இங்கிட்ட இருக்கிறது சென்டென்ஸ். அப்ப எப்படி போடணும்? ஹவு an institution can be of any use. அவ்வளவுதான். இது கஷ்டமான கொஸ்டினா? சரி மேல இருந்து பிடிப்போம். சம்மு ப்ளூரல் வரணும். ஸ்டேட் லெவல் இன்ஃபர்மேஷன் கமிஷன்ஸ். கரெக்ட். இது அட்ஜெக்டிவ். ஆர் வெர்ப். ஆல்மோஸ்ட் டிஃபங்க்ட். டிஃபங்க்ட்ங்கிறது அட்ஜெக்டிவ். ஆல்மோஸ்ட்ங்கிறது டிஃபங்க்ட பத்தி பேசுது. அட்ஜெக்டிவ பத்தி பேசுற அட்வர்ப். ரைட். டிஃபங்க்ட் எதற்காக? ஃபார் லேக் ஆஃப் மெம்பர்ஸ். மெம்பர்ஸ் இல்ல. எதுக்கு? ஹியர் பண்றதுக்கு. யாரை ஹியர் பண்ணணும்? பப்ளிக். ரைட். அப்ப இங்க வரைக்கும் எரர் இல்ல. அடுத்தது எனி. எனிக்கு என்ன மீனிங்? எந்த ஒரு கோட்டோ என்ன பண்ணும்? இஸ் பவுண்ட் டு. என்ன அர்த்தம்? இஸ் பவுண்ட் டு என்ன அர்த்தம்? கண்டிப்பா கேட்கும். இஸ் பவுண்ட் டு ஆஸ்க். என்ன கேட்கும்? எப்படி கேட்கும்? as the court has now done. சரி கோர்ட் இப்ப என்ன பண்ணிருக்கு? கோர்ட் இப்ப என்ன பண்ணிருக்கு? எந்த கோர்ட்டும் கேள்வி கேட்கும். எப்படி? இந்த கோர்ட் இப்போ பண்ண மாதிரி. கோர்ட் இப்ப என்ன பண்ணிருக்கு? கேள்வி கேட்டிருக்கு. என்ன கேள்வி கேட்டிருக்கு? கேள்வி கேட்டிருக்கு. ஓகே பட் இங்க கொஸ்டின் மார்க் இல்ல. கரெக்டா? எப்படி போடுங்க? how an institution can be of any use. ஏன் இங்க எரர் வைக்கிறோம்? ஏன்னா நம்ம சொல்லி சொல்லி பழகிட்டாப்ல. என்ன சொல்லி பழகிட்டாப்ல? how வந்துருச்சுனாலே how can an institution be of any use சொல்லி பார்த்தாலும் கரெக்ட் மாதிரியே இருக்கும். கொஸ்டின் மார்க் போட்டா கரெக்ட் தான். ஆனா இங்க இருக்கிறது சென்டென்ஸ். அப்ப how an institution can be of any use
இஃப் எந்த யூஸ் உடையதா ஒரு இன்ஸ்டிடியூஷன் எப்படி இருக்க முடியும் எப்போ இஃப் இட் என்னது இன்ஸ்டிடியூஷன் does not have persons என்ன பண்ணணும் பெர்ஃபார்ம் பண்ணணும் எதை பெர்ஃபார்ம் பண்ணணும் தேவையான டியூட்டிஸ் ரெக்வயர்டுங்கிறது V3 as adjective எதுக்கு கீழே லாவுக்கு கீழே ப்ரப்போசிஷன் அண்ட் ப்ரப்போஷனல் ஆப்ஜெக்ட் சரி எரர் கொஸ்டின் கரெக்டா போட்டது யாரெல்லாம் எரர் கரெக்டா போட்டது யாரெல்லாம் ரெண்டு பேரும் வேற எங்கேயோ படிக்காங்க கேட்டுக்கிறேன் வேற ஏதாவது நல்ல ஸ்டாஃப்ல படிக்காங்களா இருக்கும் நீங்களும் என்ன பண்ணிருங்க அங்க போய் சேர்ந்துருங்க லீவ் போட்டா சொல்லணும் சரிங்களா நீங்க லீவ் போட்டா சொல்ல மாட்டேங்க சரி அடுத்தடுத்து கேள்விகள் வரும் சொல்ல சொல்ல என்ன பண்ணிடலாம் உட்கார்ந்துடலாம் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கண்டுபிடிச்சாச்சாங்க எது ஃபிஃப்த் சென்டென்ஸ் சரி இவன் தான் முதல்ல இருக்கான் இதுல என்ன சொல்றானுங்க கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணல இந்த ஆக்ட் வந்துட்டு பிடிக்கவே இல்லை அன்கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படிதானே சொல்றாங்க சரி 4 5 6வது பிக்சட் அப்படிதானே 7 8 9 10 இப்ப அடுத்து என்ன பண்ணணும் சொல்லுங்க சொல்லிட்டு உட்காரலாம் என்ன அன்கம்ஃபர்டபுளா இருக்கு சரி என்ன அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னு எப்படி கண்டுபிடிப்போம் மாட்டி முதல்ல இருந்து போகணுமா சரி இங்க என்ன இருக்கு இஷ்யூ வந்துட்டு என்ன பண்ணிருச்சு திரும்ப வெளியே வந்துருச்சு இதுக்கு முன்னாடி ஒரு இஷ்யூ இருந்திருக்கணும் அந்த இஷ்யூ என்ன பண்ணிருக்கணும் இப்ப இங்க என்ன வருது திருப்பி வெளியே வருது வித் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அப்ப நான் என்ன பண்ண போறது தெரியுமா ஒன்னுக்கு அப்புறம் தான் கோர்ட்டுங்கிற எந்த வார்த்தைனாலும் வரும் கரெக்டா ஏன்னா இங்கதான் என்ன போட்டிருக்காங்க சுப்ரீம் இந்தியா அவங்க தான் கேள்வி கேட்கிறாங்க சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்டிருக்கு எதை large number of vacancies in the central and some state information commissions சரி இதை வாசிச்ச உடனே எனக்கு என்ன தோணுது நான் 5க்கு அப்புறம் 1 போட்டுருவா ஓடவாங்க இப்போதைக்கு போட்டு வைக்கவா சும்மா சரி இப்போதைக்கு போட்டு வைக்க நெக்ஸ்ட் ஸ்டெப் சூப்பர் திருப்பி சொல்லுங்க these commissions நான் ஒரு இடத்துல பார்த்தேன் these commissions சிங்குலரா ப்ளூரலா ப்ளூரல் ரைட் இங்க ப்ளூரல் இருக்கு வேற எங்கயாவது ப்ளூரல் கமிஷன்ஸ் இருக்கான்னு பாப்போம் ப்ளூரல் கமிஷன்ஸ் இங்க இருக்கா இல்ல இங்க யாரு மட்டும் தான் இருக்கா ஸ்டேட் லெவல் கமிஷன்ஸ் இருக்கானுங்க சரி ஓகே ப்ளூரல்ல தான் இருக்கானுங்க இங்க அமெண்ட்மெண்ட் ரைட் ஓகே இங்க கிடையாது இது டிவிஷன் பெஞ்ச் இது யார பத்தி பேசுறாங்க இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் இது கமிஷன்ஸ் இருக்கா இல்ல இங்க சரி these commissions இவங்க இப்ப எனக்கு தெளிவா சொல்லணும் 1ல வந்துட்டு ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கமிஷன் இருக்காங்க சரியா 3லயோ 4லயோ ஸ்டேட் கமிஷன்ஸ் மட்டும் இருக்காங்க இப்ப இது யார பத்தி சொல்றோம் எப்படி தெரியும் these commissions பின்னாடி here appeals from members of the public who have been denied access to information கொடுக்கல அப்படின்னா இவங்க தான் கேட்டுக்கிடுவாங்க இது ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் சேர்த்தா இல்ல ஸ்டேட் கமிஷன் மட்டுமா ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் சேர்த்துன்னு கூட எடுத்துக்கிடுவோம் சரிங்களா பார்த்த உடனே உங்களுக்கு இது ஸ்டேட் மட்டும் தான் ஏதாவது க்ளூ இருக்காங்க இல்ல அப்ப நான் என்ன எடுத்துக்கிறேன் சேர்த்து எடுத்துக்கிறேன் சரி அப்ப 1க்கு அப்புறம் யாரு வருவா புரிஞ்சுச்சா சரி அடுத்தது நான் என்ன பண்றேன் க்ளூ வார்த்தைக்கு போறேன் நான் என்ன பண்ணிட்டேன் 3 சென்டென்ஸ் முடிச்சிட்டேன் 5 போட்டேன் நாங்க 5க்கு அப்புறம் என்ன போட்டிருக்கேன் 1 போட்டிருக்கேன் 1க்கு அப்புறம் 8 இருக்கிற க்ளூ வார்த்தைகள் எதையாவது தேடுறேன் 8 முடிச்சோடனே எனக்கு இது கண்ணில் தெரியுது எந்த வார்த்தை இருக்கு another way இன்னொரு வே டு ஸ்கட்டில் ஸ்கட்டில்னா என்ன அர்த்தம் வேகமா போறதா ஸ்கட்டில்னா என்னது ஏஜ் திருப்புறாங்க ஸ்கட்டில்னா என்னது மூழ்கடிக்கிறது தானா மூழ்கடிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன் ஸ்கட்டில் அப்படின்னா கோ ஃபாஸ்ட் ஒரு மீனிங் இங்க வேகமா போறதா மீனிங் மூழ்கடிக்கிறது லாவ மூழ்கடிக்கிறதுக்கு இன்னொரு வழி என்னதுன்னா
ட்ரிபிள் பண்ணணும். எதை? ஃபங்க்ஷனிங் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் கமிஷன் அட் த, சரியா? சரி, அப்போ ஸ்கட்டல்னா என்ன அர்த்தம் சொல்லிட்டோம்? இதை நான் எங்க போடுறதுன்னு, இதை நான் எங்க தூக்கி போடுறது? நீங்க என்ன போட்டானுங்க? அனதர் வே. அப்ப இதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? ஒரு வே இருக்கு. ஒரு வே எங்கேயோ இருக்கு. இது எதுன்னு பார்த்துட்டு இதை தூக்கி போடும். சரியா? சரி, இப்போ எனக்கு சொல்லுங்க, இது ப்ராப்ளமா சொல்யூஷன்? ப்ராப்ளம் சொல்யூஷன் கதை தானங்க இங்க இருக்கு. இது எது இருக்கு? ப்ராப்ளம்ல வருமா சொல்யூஷன் வருமா? ப்ராப்ளம். இது மைண்ட்ல பிக்ஸ் ஆகுது, ஸ்ட்ரைக் ஆகுது, ஏதோ பிரச்சனை போல அப்படின்னு ஸ்ட்ரைக் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? கடன் பிரிக்க போறேன் மேல இருந்து கீழே வரைக்கும். இது ப்ராப்ளமா சொல்யூஷன் பார்க்க போறோம், தேட போறோம், முடிவெடுக்க போறோம். இது ப்ராப்ளம், ரைட்டா? இது என்னது? இது என்னது? கோர்ட் வந்துட்டு அர்ஜென்சி கொடுக்குது ட்ரைனிங் கமிஷன்ல. இது என்னது? சொல்யூஷன். ரைட், முடிஞ்சிச்சு. இது போட்டாச்சு. இவன் என்னது? இவன் என்னது? ஏதோ நீங்க பண்ணிட்டீங்க, பண்ணதுக்கு அப்புறமும் இதே பத்தாதுங்கிறான். இதை பார்த்த உடனே நான் எப்படி போடுவேன்? கரெக்டா சொல்லுங்க. சூப்பர். ஒரு சொல்யூஷன் சொல்றாங்க, அது பத்தாது அப்படின்னு 7 சொல்லிட்டு அதுக்கப்புறம் திரும்ப சொல்யூஷனை கண்டினியூ பண்ணும். புரியுதா? சொல்யூஷன் சொல்லிட்டானுங்க, ஆனா அது பத்தாது. புரிஞ்சுதா? இவனுங்க என்ன சொல்றானுங்க? இது வேண்டாம், 6 இப்போதைக்கு வேண்டாம், 5 முடிச்சாச்சு, 4. இது என்னது? ப்ராப்ளமா சொல்யூஷனா? ப்ராப்ளம். அட்டெம்ப்ட்ஸ் பண்றாங்க, எஃபிஷியன்சி டைல்யூட் பண்ணணும், பட் டிஃபீட் த RTA Act by delaying or denying information have been quite common for ரொம்ப years. இது என்னன்னு சொல்லிடலாம்? ரைட்ஸ். ஃபைவ் என்னது? 5 ப்ராப்ளம் தானே, அன்கம்ஃபர்டபுளா இருக்கானுங்க அப்படிங்கிறது தானே. அடுத்த சென்டென்ஸ் என்னன்னு சொன்னாங்க அவங்க? எப்படி அன்கம்ஃபர்டபுளா இருக்காங்க அப்படிங்கிறது. இது என்னது? ப்ராப்ளமா சொல்யூஷனா? ப்ராப்ளமா சொல்யூஷனா? ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன்ஸ் எப்படி இருக்கு? ஃபங்க்ஷனே ஆகல. ப்ராப்ளமா சொல்யூஷனாங்க? சொல்யூஷனா? உனவத்த கத்துறான் நடுவில் சொல்யூஷன். இங்க எங்க ஆரம்பிக்குது? பீல ஆரம்பிக்குது தானே. இட் ஹாஸ் ஆல்சோ ஆஸ்க்ட் ஃபார் டீடைல்ஸ். இந்த இட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். தான் மேட்டர். இந்த இட் என்னவா இருக்கோ? எவன்ட்ட கமிட்டி போட்டு கேள்வி ஸ்டேட்ட கேட்கிறான், அப்ப கண்டிப்பா இது யாரா இருக்கும்? அப்ப இது என்னது? ப்ராப்ளமா சொல்யூஷனா? சொல்யூஷன். இருக்குல்ல. இப்ப இது எதை பத்தி வரும்? ப்ராப்ளமுக்கும் சொல்யூஷனுக்கும் நடுவுல ஒரு ஏரியான்னு சொல்லவா? ஏன்னா ப்ராப்ளம் சொல்லிட்டீங்க, அந்த ப்ராப்ளம் இப்ப திருப்பி என்ன பண்ணிடுச்சு? வெளியே வந்துடுச்சு. அதுல சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா யார கேள்வி கேட்கிறாங்க? வேகன்சியே கேள்வி. இதே ப்ராப்ளம்னே எடுத்துக்கிறேன், கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இப்ப நான் என்ன பண்ணணும்? இப்படி பிரிச்சதுக்கு அப்புறம் டக்கு டக்குன்னு என்ன பண்ணணும்? ப்ராப்ளம்லாம் முன்னாடி பிடிக்கணும், சொல்யூஷன்லாம் பின்னாடி வரும். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். இது போட்டேன் 5, 5க்கு அப்புறம் 1 போட்டிருக்கேன், 1க்கு அப்புறம் 8. சரி, சொல்லி ப்ராப்ளமா எதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு பார்க்க போறோம். 5, 1, 8. 3 என்னது? 3 ப்ராப்ளம் தான், 4 ப்ராப்ளம் தான், 3, 4, 9 ப்ராப்ளம் தான். Five, 1, 8, 3, 4, 9 ப்ராப்ளம். சரியா? 6 வந்துட்டு கிடக்கட்டும், அது பாட்டுக்கு இருக்கட்டும். 6 தான் பிக்ஸ்டு தானே. இதுக்கப்புறம் சொல்யூஷன் என்னதெல்லாம் இருக்க போது? அப்போ 2 இருக்க போது, 6 இருக்க போது, சரி 6 இல்ல 2க்கு அப்புறம் இவன் 3 பேரையும் நம்ம எங்க தான் போட போறோம்? கடைசி தான் போட போறோம். ஆப்ஷன் இருந்துச்சுன்னா ஆப்ஷன் வச்சு போட்டுடலாம், பட் நம்மளுக்கு ஆப்ஷன் இல்லை. சரியா? சரி, நீங்க இவ்வளவு நேரம் நம்ம என்ன பண்ணிருக்கோன்றதை திருப்பி சொல்லுங்க.
எல்லாரும் என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது பண்ணும்? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கண்டுபிடிச்சு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட் எரர்லாம் போட்டு முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கண்டுபிடிச்சோம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் க்ளூ ப்ராப்ளம் சொல்யூஷனுக்கு போறதுக்கு முன்னாடி க்ளூ வேர்ட்ஸை பார்த்தோம். க்ளூ வேர்ட்ஸை பார்க்கும்போது ஒரு ஜோடிகள் ரெண்டு ஜோடிகள் சேருது. அதுக்கப்புறம் எனக்கு தெரியுது இது ஒரு ப்ராப்ளம் ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு கதை. இப்போ ஃபர்ஸ்ட் நான் எதை சொல்ல போறேன்? ப்ராப்ளம் சொல்ல போறேன். அதுக்கப்புறம் தான் சொல்யூஷன் சொல்றேன். சரியா? சரி, இப்போ கரெக்டா 2 நிமிஷம் டைம் எனக்கு பேராஜம்பளம் முடிக்கணும். நிக்கிறவங்க வந்து முடிச்சிட்டீங்கன்னா உட்காரு. ப்ரோ பாஸ் பண்ணிருங்க. நீ பாருங்கம்மா, மேல பாருங்க எப்படி மூவ் பண்ணணும் அப்படின்ட்டு. நீங்க ஒரு இடத்த பிடிச்சு மூவ் பண்ணணும். நீங்க ரேண்டமா யோசிச்சீங்கன்னா வரவே வராது. யாருக்கு முடிஞ்சது? முடிஞ்சது. வேற முடிச்சிங்களா? சரி, மேல பாருங்க, மேல பாருங்க, படிச்சுக்கிடுங்க, கத்துக்கிடுங்க. எதெல்லாம் போட்டிருக்கோம் இப்போதைக்கு? 5 போட்டிருக்கோம், 1 8 போட்டிருக்கோம், அப்படிதானே? எதெல்லாம் போடல? 3 4 9 போடல. இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? இது 3ஐயும் வாசிக்கணும். சரியா? இது 3ஐயும் வாசிக்கணும். நல்லா பாருங்க, மேல பாருங்க, ஆன்சர் வந்து 3ல என்ன இருக்கு? இன்ஃபேக்ட் போட்டிருக்கான். இன்ஃபேக்ட் எதை பத்தி இருக்கு? ஸ்டேட் லெவல் கமிஷனை பத்தி இருக்கு. சரி, இருந்துட்டு போ. இவன் என்ன பண்றான்? amendments to dilute its efficacy. எதுடைய efficacy? RT. இப்ப பாருங்க, RTI 5ல இருக்கு. சரியா? 5ல இருக்கு. வேற எங்க இருக்கு? 4ல இருக்கு. அப்ப நான் இப்படி சேர்க்கவா? இப்போதைக்கு சேர்த்துக்கவா? இப்போதைக்கு சேர்த்துக்கிறேன். ஏன்னா இங்கதான் என்னது இருக்கு? RTA இருக்கு. நான் ஒரு கதை இப்ப கண்டுபிடிக்கிறேன். என்ன கதை கண்டுபிடிக்கிறேன்னா, இங்க பாருங்க, இவன் ஸ்டேட் லெவல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் பேசுறான். இவனும் எப்படி பேசுறான்? இன்ஃபர்மேஷன் கமிஷன் பேசுறான். கரெக்டா? அப்ப நான் இதுக்குள்ளே பிடிக்க போறேன். என்ன பிடிக்க போறேன்? இவன் இன்ஃபர்மேஷன் கமிஷன் பேசுறான். கரெக்டா? 3யும் எப்படி பேசுறான்? இன்ஃபர்மேஷன் கமிஷன் பேசுறானா? சரி, இப்ப இவனுக்கு 2 பேரையும் ஒதுக்க போறோம். 4 இன்ஃபர்மேஷன் கமிஷனை பத்தி பேசுறாங்களா? 4 எதை பத்தி பேசுறாங்க? RTA. இங்க பாருங்க, இவனுக்கு என்ன சொல்றானுங்க? 5ல நீங்க என்ன சொன்னீங்க? கவர்மெண்ட் வந்துட்டு என்ன பண்ணல? அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. கவர்மெண்ட்டுக்கு எந்த ஆக்ட் பிடிக்கல? RTA ஆக்ட் பிடிக்கல. இதுக்கு அடுத்த சென்டென்ஸ் என்னது? ஏன் பிடிக்கல? எப்படி பிடிக்கல? அதானே? 5ல இருந்து 4 சேருமாங்க? சேருமா சேராதா? ஏன் பிடிக்கல? எப்படி இதை தடுக்க பாக்குறாங்கன்னு தானே இருக்கு. ரைட். அப்ப 5க்கு அப்புறம் நான் இப்போதைக்கு என்ன போட்டுக்கிறேன்? நான் 1 போட்டுருந்தேன், அப்படிதானே? 1 நான் தள்ளி போட்டுக்கிறேன். 1க்கு அப்புறம் என்ன போட்டேன்? 8. 3 4 வாசிச்சுட்டு அடுத்து என்ன வாசிக்கணும்? நல்லா பாருங்க, மேல பாருங்க. 3 4 வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் 9 பாருங்க. 9ல என்ன இருக்கு? இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் சொல்லியிருக்காங்களா? எங்க சொன்னாங்க? எங்க சொன்னாங்க? 4ல சொன்னாங்க. ஆக்சுவலா எப்படி ஒருத்தருப்பா இது? 5 4 9. 5ல கவர்மெண்ட் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. கவர்மெண்ட் என்னென்ன பண்றான் அப்படிங்கிறது 4ல இருக்கு. இன்னொரு வழி என்னது அப்படின்னா, என்ன வழி? இன்னொரு வழி என்னது? ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் லெவல்ல இன்ஃபர்மேஷன் கமிஷனுடைய ஃபங்க்ஷன் நீங்க என்ன பண்ணணும்? டேமேஜ் பண்ணணும். போட்டுனா இப்ப 5 4 9 போட்டுட்டேன். இப்ப பாருங்க, மீதி எத்தனை இருக்கு? 1 3 8 இருக்கா? சரி, 5 4 9 ஃபர்ஸ்ட் 3 போட்டாச்சு. 5 4 9 ரைட். அடுத்தது இங்க பாருங்க, எந்த வார்த்தை இருக்கு? has surfaced. எந்த இஷ்யூ? இந்த 9ல எந்த இஷ்யூ சொன்னாங்க? 9ல என்ன பண்றானுங்க? டேமேஜ் பண்றாங்க. எதை டேமேஜ் பண்றாங்க? RTA. 2 கமிஷனை இவனுக்கு ஃபங்க்ஷனிங்க டேமேஜ் பண்றாங்க. அது 9. கரெக்டா? 4ல என்னது இருக்கு? உட்காருங்கம்மா எல்லாரும். 4ல என்ன இருக்கு?
என்ன பண்றானுங்க? டிலே பண்றானுங்க, டினை பண்றாங்க. கரெக்டா? டிலே பண்றாங்க, டினை பண்றாங்க. இங்க 9ல என்ன இருக்கு அப்படின்னா, ரெண்டு கமிஷன் பிரச்சனை பண்றாங்க, டேமேஜ் பண்றாங்க. இப்போ the issue has surfaced again. இப்போ ஒண்ணு இந்த 4ல இருக்கிற பிரச்சனை வெளியே வந்துட்டு, இல்ல 9ல இருக்கிற பிரச்சனை வெளியே வந்துச்சு. கரெக்டா? எந்த பிரச்சனை வெளியே வந்திருக்கு? எந்த இதுல இருக்கிற பிரச்சனை வெளியே வந்திருக்கு? 9ல இருக்கிற பிரச்சனை தானே. இப்ப நான் எங்க 1 எங்க போடுவேன்? 5 4 9 முடிஞ்சுச்சா? ரைட். 1ல எதை பத்தி எல்லாம் பேசிருக்கானுங்க? வேகன்சி இருக்கு. எங்க? சென்ட்ரல்லையோ ஸ்டேட்லயோ. 1 கூட ஏற்கனவே ஜோடி சேர்த்துட்டேன். என்னது? 8ல என்ன இருக்கு? தீஸ் கமிஷன்ஸ். எத்தனை கமிஷனை பத்தி பேசியிருக்கோம்? 2. ஸ்டேட் கமிஷன் அண்ட் சென்ட்ரல் கமிஷன். எத்தனை வந்துட்டு? 1 2 3 4 5. ஆறாவது எது பிக்ஸ்டு? 6 பிக்ஸ்டு. 6ல என்ன இருக்குன்னு பாப்போமா? 6ல என்ன இருக்கு? A division bench. Supreme Court சொல்லிட்டாங்க, division bench has taken note of the fact that எத்தனை வேகன்சி இருக்கு? சரி, எதை பத்தி பேசுறானுங்க? சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன். 5ல என்ன இருந்துச்சு? கவர்மெண்ட்டுக்கு பிடிக்கல. சரிங்களா? பிடிக்காம டிலே பண்றாங்க, டினை பண்றாங்க. அது ஒரு வே. இன்னொரு வே என்ன பண்றானுங்க அப்படின்னா, கிரிப்பிள் பண்றாங்க 2 இன்ஃபர்மேஷன் கமிஷன். அந்த பிரச்சனை தான் என்ன பண்ணிடுச்சு? திருப்பி வந்துருச்சு. இந்த கமிஷன்லாம் என்ன பண்ணுது அப்படிங்கிறது தான் தீஸ் கமிஷன்ஸ் போட்டு 8ல போடும். சரியா? இப்ப எதை பத்தி பேச வந்துட்டாங்க? இப்போ அடுத்த சென்டென்ஸ் எதை பத்தி பேசணும்? ஸ்டேட்டை பத்தி பேசணும். ஸ்டேட்டை பத்தி எங்க இருக்கு? ஸ்டேட்ல பத்தி எங்க இருக்கு? இன்ஃபேக்ட் சம் ஸ்டேட் லெவல் கமிஷன்ஸ். 6ல சென்ட்ரல் பத்தி பேசிட்டாங்க, ஸ்டேட்டை பத்தி எங்க பேசிருக்காங்க? 3ல. அப்ப 5 4 9 1 8 6. 6க்கு அப்புறம் ரைட், பிரச்சனை முடிஞ்சிச்சு. மீதி 3 இருக்க போது என்னது? சொல்யூஷன். சரி, இது வரைக்கும் புரிஞ்சுட்டா அப்படின்னு சொல்லுங்க. 5ல என்ன இருந்துச்சு? கவர்மெண்ட் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. 4ல டிலே பண்றாங்க, டினை பண்றாங்க. இன்னொரு வழி அப்படிங்கிறது எங்க இருக்கு? இன்னொரு வழிதான் என்னது? கமிஷன். 2 கமிஷனை ஒண்ணுங்க டேமேஜ் பண்றாங்க, கிரிப்பிள் பண்றாங்க. அந்த பிரச்சனை தான் என்ன பண்ணிடுச்சு? திருப்பி வந்துருச்சு. சரியா? இந்த கமிஷன்ஸ் 2 கமிஷன்ஸ் என்ன பண்ணுது 8ல? அடுத்த 6ல என்ன ஆகுறாங்க? சென்ட்ரல் கமிஷனை பத்தி பேசுறாங்க, 3ல ஸ்டேட் கமிஷன் பத்தி பேசு. கூட போடும்போது நல்லா வருது. ஏன்னா என்ன ஆயிடுது? இப்படிதான் யோசிக்கணும்னு மைண்டு ட்ரெயின் ஆகும்போது பிரச்சனையே இல்லாம வருது. நீங்க யோசிக்கும் போது மைண்டு எங்கேயாவது ஓடிடும். சரி, சொல்யூஷன் என்னதுல இருக்கு? 2 இருக்கு, 7 இருக்கு, 10 இருக்கு. சரி, 2ல என்ன இருக்கு? இட் ஹேஸ் ஆல்சோ. சரி, இவன் கிடையாது. சரியா? இவன் கிடையாது. 7ல எவன் இருக்கான்? however this may not be enough. இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிருக்கணும்? சொல்யூஷன் சொல்லிருக்கணும். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் இருந்தா ஒரு கோர்ட் has sought to impart some urgency கொடுத்து இது பண்ண சொல்லியிருக்கானுங்க. சரியா? அப்போ சொல்யூஷன் உடைய 3 பகுதியில ஃபர்ஸ்ட் 10. சரியா? சரி, டென்னுக்கு அப்புறம் என்ன இருந்துச்சு? 7 இருந்துச்சு. வேற என்ன இருந்துச்சு? 2 இருக்குல்ல. சரி, 10க்கு அப்புறம் இப்ப நான் 2 போட்டுட்டு 7 போடுறேன். சரியா? ஏன் 2 போட்டுட்டு 7 போடுறேன்னு சொல்றேன். 10க்கு அப்புறம் நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, போட்டுனாலதான் 10க்கு அப்புறம் நான் என்ன போடுறேன்னா 2 போட்டுட்டு 7 போடுறேன். ஏன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 2 எப்படி ஸ்டார்ட் ஆகுது? இட் ஹேஸ் ஆல்சோ. நான் சொன்னேன் அப்படிதானே? இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொன்னேன். எப்படி ஆரம்பிக்குது? இட் ஹேஸ் ஆல்சோ ஆஸ். முன்னாடி ஒண்ணு கேட்டாங்க, இப்ப இங்க ஒண்ணு கேட்டிருக்காங்க. இப்ப இது 2யுமே பண்ணிட்டானுங்க. சரிங்களா? 2யும் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்க என்ன சொல்றாங்க? however என்ன சொல்றானுங்க? this may not be enough to bring up a revival in the fulfillment of the original purpose of that. Original purpose of the act
ஃபுல்ஃபில் பண்றதுக்கு ரிவைவலுக்கு இது பத்தாது. இப்ப என்ன பண்ணணும்? இது பத்தாதுன்னு சொல்றீங்கல்ல, அது என்ன பண்ணும்? பிசைட்ஸ் ஃபில்லிங் அப் இதானே சொல்லியிருந்தான். இதுக்கு முந்தின பாயிண்ட் என்ன இருந்திருக்கணும்? வேகன்சி ஃபில் பண்ணது இருந்திருக்கணும். ஆனா வேகன்சி ஃபில் பண்றது பத்தாது. வேகன்சி ஃபில் பண்றதை தாண்டி not all governments have complied with the court verdict of right. 2019ல இவங்க ஒரு கோர்ட் verdict கொடுத்தாங்க, அதை இவங்க என்ன பண்ணல, ஃபாலோ பண்ணல. அப்ப இதுக்கப்புறம் வரக்கூடிய கதை எதை பத்தி இருக்கும் அப்படின்னா, இந்த கோர்ட் verdict of 2019 இருக்குல்ல, இது என்ன சொல்லிச்சுன்னா, நீங்க என்ன பண்ணணும்? ப்ரோஆக்டிவ் எஃபர்ட்ஸ். ரைட், ப்ரோஆக்டிவ் என்ன அர்த்தம்? பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே சொல்யூஷன் கண்டுபிடி. ப்ரோஆக்டிவ் எஃபர்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்ட்டு கோர்ட் ஆர்டர் இருந்துச்சு. இதுக்கப்புறம் கதை எதை வச்சு டிராவல் ஆக போகுது? ப்ரோஆக்டிவ் எஃபர்ட்ஸ். சரியா? சரி, எனக்கு இப்ப சொல்லுங்க, நான் இப்ப என்ன போட்டிருக்கேன்? ஃபர்ஸ்ட் 10 போட்டிருக்கேன், 10க்கு அப்புறம் 2 போட்டிருக்கேன், 2க்கு அப்புறம் 7. சரி, 10க்கு அப்புறம் 7 போட்டுட்டு 2 போட்டா ஏன் தப்புன்னு சொல்லணும்? இல்ல 10க்கு அப்புறம் 7 போட்டுட்டு 2 போட்டா கரெக்ட் தான் அப்படின்னா கரெக்ட்னு சொல்லணும். இது ஹோம்ஒர்க். சரியா? இந்த ஹோம்ஒர்க் எனக்கு தெளிவா சொல்லணும். நான் இப்போ ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். 10க்கு அப்புறம் 7 போட்டு 7க்கு அப்புறம் 2 போட்டிருக்கேன். கேள்வி என்னன்னா, 10 போட்டுட்டு 2 போட்டுட்டு 7 போட்டா தப்பா இல்ல இதுவும் கரெக்டா? கரெக்ட்னா ஏன் கரெக்ட், தப்புனா ஏன் தப்பு? சாரி, இதுதான் நான் சொன்னேன். ஓகே, 10 to 7 தான் நான் கரெக்ட்னு சொல்லியிருக்கேன். சரியா? 10 7 2 இது வருமா வராதா அப்படிங்கிறதான் கேள்வி. இது வரும் அப்படின்னா ஏன் வரும், வராதுன்னா சரி, ஒரே இடத்துல திருப்பி பார்த்துட்டு முடிச்சிடுவோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்பவுமே என்னதுதான்? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கண்டுபிடிக்கிறது. ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னது? க்ளூ வேர்ட்ஸ் கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சான்னு பார்த்தோம். அப்படி முடிஞ்சிச்சு. நம்மளுக்கு எதையும் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா 1ஐயும் 8 இவன் 2 பேரையும் ஜோடி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இவன் பிரிய மாட்டான்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நான் 5 வாசிச்சேன், அதுக்கப்புறம் சும்மா 5 கூட 1 8 சேர்த்து விட்டேன். அதுக்கப்புறம் வாசிச்சதுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சுட்டு 5க்கு அப்புறம் யார் தான் வருவா? 4 தான். 4க்கு அப்புறம் 9 தான் தெரிஞ்சிச்சு. 5 4 9 எப்படி வந்துச்சு அப்படின்னா, அவங்க 3 பேர்லயுமே எந்த பேர் இல்ல, சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் இல்ல. அது இன்ட்ரடியூஸ் ஆகுறது எங்கதான்? 9ல தான். ப்ராப்ளம்குள்ளே ஒரு கதை இருக்கு பாருங்க. 5 4 9 1 8 6 எழுதுறீங்க. இங்கதான் யார் இன்ட்ரடியூஸ் ஆகுறா? ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன். இந்த பிரச்சனை தான் என்ன ஆகுது? திருப்பி வருது. அதுக்கப்புறம் இந்த 2 கமிஷன்ஸ் என்ன பண்ணுச்சு? 6ல என்ன இருந்துச்சு? சென்ட்ரல் கமிஷன் என்ன பண்ணுச்சு? அடுத்தது ஸ்டேட் கமிஷன் என்ன பண்ணுச்சு? அதுக்கப்புறம் மீதி 3 இருக்குது. என்னதா சொல்யூஷன்? எதை போட்டாச்சு? 10 போட்டாச்சு. இப்ப 2 இதுல டவுட் வருது. என்ன பண்ணணும்? ஆக்சுவலா 2ஐயுமே எதா போட்டுருணும்? 7ஆ போட்டுருணும், இல்ல 2ஐயுமே 2ஆ போட்டுரும். டவுட் இருந்துச்சு அப்படின்னா மேட்ச் பண்ணி போட்டுரும். நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு? 10க்கு அப்புறம் 2, 2க்கு அப்புறம் 7. எதை வச்சு? இட் ஹாஸ் ஆல்சோ. அதை வச்சு 10 to 7 சொல்லியிருக்கேன். உங்க ஹோம்ஒர்க் மறந்துடக்கூடாது. என்ன பண்ணணும்? 7. வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணணும்? இது ஒரு தடவை திருப்பி பார்க்க, இல்லைன்னா சாப்டர் க்ளோஸ். படிச்சது வேஸ்டா. இந்த பேராசம்பிள் ஈஸியா இருந்திருக்கணுமா கஷ்டமா இருக்கணுமா? ஈஸியா இருந்திருக்கணுமா கஷ்டமா இருக்கணுமா? இந்த பேசேஜ் நம்ம ஏற்கனவே கட் பண்ணிருங்க, முடிஞ்சிச்சு.